போகிறோம் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போகிறோம். ரொம்ப நாளாக ஆசை பீச்சுக்கு போகணுன்ட்டு, அதனால் பீச்சுக்கு போகிறோம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா பில்டிங் நிறையா இருந்துச்சு. சரி உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இடத்த பைக்கை நிப்பாட்டி உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கோம். பேச முடியல, கண்ணு வேற கூசுது ஃப்ரெண்ட்ஸ். பேக் கேமரா ஆன் பண்ணுறோம். பில்டிங் எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பில்டிங்கை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய இருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இதேப்பா எப்படி தான் கட்டுதாங்கன்னு தெரியல. இன்ஜினியருங்கெல்லாம் சல்யூட், ஹேண்ட்ஸ்அப் படிக்கலாம். போட்டு வேறு நிற்கிது சைடில். நாங்கள் எல்லாத்தையும் அழகாக ரசிப்போம். வாங்க போய்கின்ற வழியில் வந்து ஒரு சர்ச்சு பார்த்தோம், அழகான சர்ச்சு. கூட்டமாக பார்த்த மாதிரி நாங்கள் போகிற வழியில் ஒரு சர்ச் இருந்துச்சு. உடனே பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு இப்போ அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு உங்களுக்கும் சேர்த்து எல்லாத்துக்கும் சேர்த்து ப்ரேயர் பண்ணிட்டு போகலாம் பார்த்தோம். கூட்டம் நல்ல க்ரௌடாக இருக்குது. நீங்கள் என்னென்னு தெரியல, பேக்கில் இருந்து சாப்பிட க்ரௌடாக இருக்குது. பார்க்கவே அருமையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. இது என்னென்னு தெரியல, திடீர்னு கூட்டம் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஏப்பட க்ரௌடு. நீ வெள்ளிக்கிழமை, ஆனால் இங்கே என்னென்னு தெரியல, என்ன ஃபங்க்ஷன் தெரியல. நீங்கள் அங்கே பாருங்கள், எல்லாம் மெழுகுத்திரி ப்ரேயர் பண்ணி மெழுகுத்திரி வந்து பாவத்தெல்லாம் அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணாங்க. நாங்களும் அதேமாதிரி பண்ண போகிறோம். எல்லோரும் நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. திரும்பவும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக லாங் ட்ராவலுக்கு அப்புறமா நாங்கள் பீச் கிட்ட வந்துட்டோம். இது பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஆசை. ஸ்கூல் படிக்கும் போது ட்ரிப் கூட்டு போயிருக்காங்க. 6th 7th படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 12 இயர்ஸ்க்கு அப்புறம் பீச் கிட்ட வரேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கல்யாணம் ஆகி 1.5 வருஷத்துல இந்த அளவுக்கு இவ்வளோ லாங் டைமாக நாங்கள் ட்ராவல் பண்ணதே கிடையாது பைக்கில். இதுவே செம ஹாப்பியாக இருக்குது. அலை வர நல்லா செமையாக இருக்குது. விளையாடணும்னு வேற ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஆர்வமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வாங்க எங்கள் கூட சேர்ந்து. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குண்ணே கடல். பார்த்துட்டீங்களா கடல் எவ்வளோ விளையாடுறாங்கன்னு. நல்லா அலை அடிக்குது. வாவ், செம இல்லை? 2 குட்டீஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கீச்சு விளையாடுது. வாங்க இதே மாதிரி நாங்கள் விளையாட போகிறோம். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்வமாக இருக்கு, நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்குது. நாங்கள் போய் விளையாட போகிறேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? விளையாடு. அவங்க கூட சென்னதெல்லாம் இங்கே உட்காருல விளையாடுல. வரவே இல்லை உனக்கு. எது உட்காந்துருக்க இவளை பார்த்துட்டு அலையே வர மாட்டேங்குது. இங்கே வருங்க, அலையே கண்டு அலையே இங்கே ஓடுது. ஆளு மங்குழியும் மங்கையும் இந்த அலையாச்சி படத்தை பார்ப்போம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நட்ஸு என்னது கண்டு கிடச்சி குட்டிச்சங்கு.
நாங்க சொன்ன ஸ்ரேயா பீச் இதுங்க, அதுக்கு பேர் வந்து ஸ்ரேயா பீச். அதாவது இது வந்து கொச்சின்ல இருக்கு. சரியா, ரொம்ப நாள் ஆசை வந்து நிறைவேறிடுச்சு. 12 இயர்ஸ்க்கு அப்புறமா இங்க வந்து நான் செம்மையா என்ஜாய் பண்ணி விளையாட. என் ட்ரெஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாவே நிறைஞ்சிருச்சு. நாங்க ஒரு ட்ரெஸ்ஸுமே கொண்டு வரல. இதுவரை பைக்ல போகிறோம். செம்மையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எந்த சந்தோஷத்துக்கும் பீச்சை விளையாடுறது ஈடாகாதுன்னு செம்மையா நான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி செம்மையா இருந்துச்சு. இன்னும் எனக்கு அதை விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பாய்.